என்ன ஆன் பண்ணிட்டு இப்படி சும்மா உட்கார்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டாங்க. பேசுனா அப்போ நீ போ, தனியாக கூட எந்திரிச்சு போ, நானே பேசிக்கிறேன். ஏய் இந்தாப்பா வாப்பா, காலங்காத்தால என்ன என்ன தினம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நம்ப மாட்டாங்க. வந்து உட்கார்ற நீ உண்மையிலே நீ போய் கோவப்பட்டு போகிற, எவனும் நம்ப மாட்டேன். என்ன தினம் உங்களுக்கு தான் வேலையா? ஒன்று வீடியோ போடும்போது பேசாமல் அமைதியாக வந்து உட்காரணும். ஒண்ணு இந்த வீட்டில் நீ இரு, இல்லை என்னை விட்டுரு. நான் என்ன பண்ணேன்? நீ கிளம்புன்ட்டேன். ஒரு 4 நாளைக்கு நீ கிளம்புனா நான் அமைதியாக இருப்பேன். நான் இல்லை என்ன எங்கேயா போக விடு. இந்த விஷயத்தை பற்றி நான் உன்னை பேசவே சொல்லலை. நான் இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் நீ கருவாட்டு குழம்ப நான் 4 காணோம். நாளைக்கு எங்கேயா போகிறேன்னு தான் நான் சொன்னேன். கருவாட்டு குழம்ப காணமே. நீ எப்படி தெரியுமா, நீ அதுல ஒரு இருந்தா- நாரவன். எல்லா வேலையும் பார்த்து விட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாம மாதிரி எல்லார் மேலேயும் பழிய தூக்கி போட்டு விட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாம மாதிரி இந்த இருப்ப. டாபிக் வேணான்ட்டு நான் எந்த டாபிக்? காலங்காத்தால நான் இதுக்கு நான் வரல. நீ அதை தான் என்னைய சொல்றேன். நான் நேத்து நீ சொன்னீல அதோட வாயை திறக்க கூடாதுன்னு பேசாம போய் திறந்து முடிச்சிட்டு தான் வந்துட்டு இல்ல. என்ன திறந்தேன் தானே ஆரம்பிச்சிருக்கு. எந்த உட்காருவா அங்க. நீயே பேசு. தொண்டை வலிக்குது. தொண்டை வலிக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இப்போ நீ செல்லு போட ஆன் பண்ணுற? நான் போய் 10 மணி வீடியோ வர எங்கள் அம்மா வீட்டில் போய் போடணும். மணி இப்போவே 9:15 ஆச்சு. என்ன ஒரு இதுக்காக போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மண்டையை போட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க. என்னையும் பேசக்கூடாதுங்கிற, நான் பேசலைன்ட்டேன். அப்புறம் காலங்காத்தால் உட்காந்துக்கிட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற நீ. உன்னோட கத்தி கத்தி அதாவது நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே வாயே திறக்காதம்மா, வீடியோ போடாத, லைவ் போடாத, எந்த பேச்சு வச்சுக்கிறாத, அமைதியாக இருமான்னு சொல்லி சொன்னால் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் உட்காந்து 24 மணி நேரமும் பேசினா தீர்வாயிருமா? நான் சொல்கிறது என்னையும் பேச வேணான்ட்ட நானும் விட்டுட்டேன். அப்போ நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை நீ பேசிக்க, என்னை இதில் சம்மந்தப்படுத்தாத. அதுக்காக வீடியோ போடுறது காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரே வார்த்தை சொன்னேன்ப்பா, என்ன கருவாட்டு குழம்பு சட்டியை காலையில் திறந்து பார்த்தேன், உள்ளுக்குள்ளே பார்த்தா கருவாடையும் காணா, மொச்சப்பயிரையும் காணா, பூனை திண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பதிலுக்கு நீ வந்து பூனை திங்கலடா, நீ யானை தாண்டா நீ தின்றுப்பேன்னு சொல்லி, சோத்துக்கு செத்தவன் நீ தானடான்னு சொல்லி என் மேலே பழிய போடுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜாலியாக ஏதோ ஒன்று பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் காலையிலே கடுப்பெடுத்து போய் உட்காந்தா அப்போ நான் என்ன பண்ணுறது? இவ கடுப்புக்கு நான் தான் கிடச்சேனா? ஒன்றும் வேலையை பார்க்கணும், இந்துவும் வேலை தான். அது சம்மந்தமாக என்ன இருந்தது அதை போய் பாரு. காலையில் எந்திரிச்சோடனே இப்படி பண்ண, இங்கே வாப்பா வந்து உட்காருப்பா. ஏய் உன்னையே தானே சொல்கிறேன். நீ பேசக்கூடாது சொல்லக்கூடாது. சரி உட்காருவா. பேசவே மாட்டேன், உட்காந்தா இருப்பேன். உட்காருவா. இனிமேல உன் கூட நான் சேர்ந்து சோறெல்லாம் ஆக்க முடியாது. நீ கடையை வாங்கிட்டு வா. என்னது இதுக்கு தான் நான் இப்போ இதில் என்ன ஆகும் தெரியுமா, சோறு துண்டு வீடியோ போடுறது கெட்டு போகும். நேற்று தான் லைவ் 2 பேரும் நீ ஏத்தனே இல்லை மிச்சம் இருக்க கரோடு குழம்பு எடுத்துட்டு நீயே வீடியோ போடு. இல்லை நான் கேட்குறேன், நேற்று தானேங்க ஒரு வீடியோ போட்டு லைவில் குழம்பு வைக்கிற மாதிரி காட்டினேன். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே உட்காந்து சோறு திக்கிற மாதிரி ஒரு வீடியோ அதை போட்டேன். பூரா கெடுத்தது நீ தான். சரியா? இந்த என்னையை கெடுக்கிறதுக்கு இல்லை. காலையிலேயே எவனுக்கு எங்க அறிக்கைதான் அவனை கூப்பிட்டுருவாங்க. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருப்பான் போல இருக்கு. வீடியோ போடும்போது போன சைலண்டில் போட்டு வாடான்னு ஆன் பண்ணிடுறது, சார்ஜை போடுறது இல்லை. உனக்கு சார்ஜ் பயிரை கூட நான் தான் நொட்டேன். வெட்டி இப்போ பிடிங்கி தள்ளுற நீன்னு. ஒன்றுமே இல்லைடா. இங்கே அவன் மடிச்சு வச்சுட்டியா? பேப்பரை படித்தவன் ஏன் மடித்து வைக்கிறதுக்குள்ள இவனுக்கு என்ன கிழிக்கிற வேலையா இல்லை புட்டுக்கிற வேலையா? இந்தா இருக்குது பேப்பர் படிக்கிற இடம், இந்தா இருக்குது எடுத்து வைக்கிற இடம். இந்த கக்கூஸ்குள்ள இங்கே வாங்க. இவன் மான மரியாதையை நான் கெடுக்கிறேன். இங்கே வாங்க. பேசுகிறானே இவெல்லாம் ஊர் சவுடாது. இங்கே வாங்க. எங்கடா? அப்போ காலேருந்து இந்த பேலலவன். சரியா? சட்டியை கழட்டி 15 சட்டி தான் அன்றைக்கி நான் எடுத்து துவச்சி போட்டுட்டேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இன்னும் கக்கூஸ் போகாமல் அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். ஏய் காலையிலேயே நான் கக்குசுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்போ சட்டி போடலை. தெரிஞ்சுட்டா சொல்லிட்டானா? டெய்லி நைட்டு வந்து வீடியோ போட வெளியே போகிறோம் வர்றோம். ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது வண்டி கிண்டியில் கீழே விழுந்துட்டோம்னா ஏதோ ஒன்று நம்மளை தூக்குறாங்க, ஒரு ஆம்புலன்ஸுக்கு தூக்குறாங்க. உள்ளே எடுத்து பார்க்கும்போது சட்டி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நேற்று காலையிலேருந்து நீ சட்டி போடலங்கிறது தெரியும். நேற்று காலையில் போட்டுருந்தா கண்டிப்பாக இப்போ நீ கழட்டி போட்டிருப்ப. நேற்று குளிச்சுட்டு நீ சட்டி போடலை. அதை எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தெரியுது. நீ கழட்டி போட்டிருந்தா தான் நேற்று காலையில் நீ சட்டி போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியுமே. வெயில் நேரம் வேக்காடாக இருக்குன்னு சொல்லி இதையும் கழட்டி போட்டு ரோட்டில் போக வேண்டியது கோமணத்தை கட்டிக்கிட்டு. இன்னொன்று தெரியுமா, காலையில் தீப்பெட்டியை தேடினேன், பாத்ரூமில் போய் உட்காந்துட்டேன், சிகரெட்டையும் வாயில் வச்சுட்டேன். தீப்பெட்டியை பார்க்குறேன், தீப்பெட்டியை காணேன். பேண்ட்டையும் கலட்டிட்டேன். வேறு வழி இல்லாமல் உன்னுடைய நைட்டி இருக்கு பாரு, உள்ள உன் நைட்டி தொங்குமே, பச்சை கலர் நைட்டி தொங்குதா, எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்? அதை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வந்து தீப்பெட்டி எடுத்து நைட்டி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு கை கூஸ்கா பண்ணிக்க தெரிஞ்சிருக்கேன். இவதான் வர மாட்டேங்கிறா. அவன் நைட்டி வச்சுக்காது. இவளே நேரடியா யோசிக்கிறேன். எதுக்கு நான் நம்ம நைட்டி இந்த கக்கூஸ்குள்ள வந்துச்சு, வாஷிங் மிஷின்ல தானே கிடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். கக்குசுக்கு போகிறதுக்கு தெரிஞ்சியா காலைல வீட்டுக்குள்ள ட்ராக் பேண்ட்டை கலட்டிட்டேன்ப்பா. கலட்டிட்டு தீப்பெட்டியை தேடினா தீப்பெட்டியை காணோம்.
அதோட கதவை திறந்து எட்டி பார்த்தேன், யாருமே இல்லை. டக்குன்னு வாஷிங் மிஷின் ரூம் வரைக்கும் அப்படியே வந்தேன். அப்படியே வந்து இடுப்பில் எடுத்து நைட்டியை கட்டிக்கிட்டு நேராக வந்து தீப்பெட்டி எடுத்துகிட்டு அப்புறமா போனேன். எனக்கு வாயில் சிறுட்டு வச்சு இழுத்தா தான் பின்னால் இப்போ கக்காவே வரும். அது எனக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? சட்டியை காணோம்னா சட்டி அந்த அங்கே வாஷிங் மிஷினில் கிடக்குது பாரு. உன் நைட்டி உள்ளே கிடக்கல, இடுப்பில் துண்டை தேட முடியுமா அவசரத்துக்கு? அதனால் அதை கட்டினேன். நீ நசமாலுமே நேற்று குடிச்சிட்டு நீ ஜட்டி போட்ட. நான் போட்டேன் போடலை, இப்போ அது பெரிய ஆராய்ச்சியா? இல்ல இல்ல, வேலைக்காரன் குஞ்சு வெளியே தெரிஞ்சா உனக்கு என்ன? வேலைக்காரன் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சா என்ன, உனக்கு குச்சா இல்லையா, உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாதுன்னா என்ன? இது ரொம்ப முக்கியம். காலையில் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணு, அப்புறம் வேற பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல, பண்ணாத. நான் பாக்குறேன்டா. நானும் சரி எடுத்து போட்டுருவேன், எடுத்து போடுறேன்னா அன்னைக்கு 6 ஜட்டி மொத்தமா அள்ளி போட்டு வச்சு பேப்பரை படிக்கிறான்ல, சரி அதை மடக்கி ஓரமா வச்சா கூட பரவாயில்ல. அப்படியே விரிச்சு போட்ட பேப்பர் விரிச்சு தான் கிடக்கும். இவங்க பாவம் சம்பாரிச்சு கொடுக்குறாங்களாம், அதனால இந்த வேலை பூரா நான் தான் செய்யணுமா. நான் சம்பாதிக்காம வாயில குச்சி வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருக்கேன். இவன் தான் காமெடி உழைச்சு காமெடி தள்ளுறேன். காமெடி அப்பப்போ சிரிச்சுக்கங்க அவங்க பண்ணுறதுக்கெல்லாம். சரி, நான் சொல்கிறத கேளு. இப்போ குழம்பு வச்சது ஒரு நாள் தான். இப்போ காலையிலே உட்காந்துக்கிட்டு நான் சோறாக மாட்டேன், நான் குழம்பு வைக்க மாட்டேன், ஹோட்டலில் வாங்கி திம்போம்னா எத்தனை நாள் வாழ்க்கையில் நீ ஹோட்டல்லையே ஓட்டுவ? நான் இன்னைக்கு வெளியே கிளம்ப போறேன். வெளிக்கு போறியா? வெளியே கிளம்புறியா? சரி சொல்லு. அப்புறம் 2 நாளைக்கு நீ தேடாத. அப்போ குற்றாலம் ப்ரோக்ராமு எங்கேயுமே நான் வரமாட்டேன். குற்றாலம் என்ன? வர்றது, இந்த குஜிலி மஸ்து, குடிக்கிறது, படுக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, நான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் நீ என் பக்கத்துல வரக்கூடாது, நீ தொட்டு பேசக்கூடாது. உனக்கு வாழ்க்கையில் மைண்டு ரிலாக்ஸே ஆகாது. ஆமா, வாழ்க்கை பூரா உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்கும். அப்ப வாழ்க்கை முச்சு ஏன்னா உன் ராசி எப்படி, உன் கிரகம் அப்படி, உன்னுடைய ஏழ்ரை அப்படி. ஐயோ, ஆ, ஒரு ராசி அப்படியே ஓஹோன்னு இருக்குது. அப்படியே ஊர்ல வம்பே எடுக்கலவாரு, பிரச்சனையே எடுக்கலவாரு. என் ராசிப்படி உன் பிரச்சனையில பூரா நான் தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கிழிச்சா என் கூட இருந்து நீ என் வந்து மிதுன அங்க அமுங்க போற பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்கணவனே நீதான். அந்த பிரச்சனையை வரவிடாமையே நான் தடுத்தவேன். நீ வர விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு நீ பேசாத, நீ வாயை துறக்காத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாயின்றதா 4 வார்த்தை பேசத்தான் வேணும். கருத்து சுதந்திரம் இல்லையா மனுஷனுக்கு? அடுத்த சுதந்திரம் யாரை பேசுவேன்? யார? உன்னை பேசுறவங்கள பேசு. சரி, சும்மா இருக்கிறவங்கள போய் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கவங்கள போய் என்ன நோண்டிக்கிட்டே சீட்டிக்கிட்டே இருக்க. என் தரப்பு நியாயத்தை தானே கேட்டேன். நீ நல்ல அந்த நியாயத்தை நீ அந்த அம்மாவை நேர்ல பார்த்து கேட்டிருக்கணும். நேர்லையும் தான் என்னம்மா கேட்டேன். நான் பேசுறேன், எப்படி கேட்ட நீ? எப்படி கேட்டேன்? எல்லாருக்கும் தெரியும், அங்க இருந்த 10 பேத்துக்கு தெரியும். நீ எப்படி கேட்ட? என்னம்மா பண்ணேன், என்னம்மா தப்பு செஞ்ச, நான் சொல்லுமா. என்னம்மா பண்ணேன், அண்ணனா கூட குறைச்சோ தெரிஞ்சோ தெரியாம பேசுறானா என்ன ஞாபகம் இல்லம்மா, விடுமா, அண்ணன் தானம்மா. அப்படித்தான் கேட்டேன். யார் நீயா? நான் என்னம்மா உன் வாயில பண்ணேன்? சரி, இப்ப அந்த அம்மா அங்க நிக்குதுன்னு வச்சுக்க. இப்ப நான் பேசுனது அப்படியே டைலாக் சொல்லி சரி. காட்டவா? நான் என்னம்மா பண்ணேன்? அட, தயவு செய்து வேணாம். ஐயோ 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 அவளும் ஐயோ பாவம், ஐயோ. அவ பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஆ, அதே மாதிரி ஒரு வீடு வாசல் கட்டணும். ஆ, அவளுக்கு நேகப்பட்ட வேலைகள் இருக்குமா. ஆ, மன உளைச்சல் வேணாமா. ஆ. எல்லாரும் சமாதானமா சாந்தி உண்டாகட்டுமா. ஆ. உங்களை கும்பிட்டு கேட்கிறேம்மான்னு இப்படிதான் கேட்டியா? இப்படிதான் கும்பிட்டேன். இப்படிதான் கேட்டிருந்தா அந்த அம்மா மனசு இலகி இருக்குமே. ஆ, எடுவட்ட நாதாரி பேல இவன் இப்படியா கேட்டியா? அப்புறம் சத்தியமா சொல்றேன், எல்லா 7 பேர் அங்க இருந்தோம் உள்ள. அவர் வக்கீல் சார் இருந்தாரு. ஆமா, இப்ப அதெல்லாம் உன்கிட்ட கணக்கு இல்ல இல்ல, கேட்டாங்களா? நான் என்ன நீயே வாயில கேக்குறேன், எல்லாம் சொல்லு. உட்காந்துக்கிட்டு அவ்வளவு பேர் முன்னாடி அந்த கத்துறேன். நீ வெளியே போய் உட்காருன்னு சொல்லி நான் சொன்னனா சொல்லலையா உன்னை? நீ போய் வெளியே உட்காரு, நானே பேசுறேன்னு சொல்லனா இல்லையா? நானும் வெளியே போயிட்டு 1/2 மணி சரி, நேரம் ஒரு கழிச்சு தான் அமைதியா வந்தேன். பேசினவன், ஒரு சாந்தமா பேசுறவங்களை எதுக்கு வெளியே அனுப்புனேன்? அங்க என்ன நடந்துச்சு? அந்த அம்மா அப்படியே கொஞ்சம் இறங்குற மாதிரி வருது. இவன் இதெல்லாம் கத்துற நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. எதை? இதை இப்போ உன்கிட்ட கேட்டாங்களா? அப்புறம் நீ என்னமா சாந்தமா பேசுறதா முடிச்சிட்டு வந்திருக்கலாமே. நான் சொன்னது பொதுவா நான் பிரச்சனைகளை நீ வளர்க்குற, நான் முடிக்கிறேன்னு தான் போய் பேச சொன்னேன். வேண்டியதெல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பேசி என்ன பண்ண? ஆ, இது நேரா பேச வேண்டிய விஷயம். சரி. லைவ்ல எதுக்கு பேசுற? ம், அங்க போய் சாந்தமா, சரி விடுமா, முடியாத அண்ணன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாம எனக்கு கூட ஞாபகம் இல்ல, சரி பேசி கூட இருக்கலாம், விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நான் கூட சரி போ, ஞாபகம் மறதியா கூட இருக்கலாம் சுகர் இருக்கனால அப்படின்னு சொல்லி இறங்கி இருப்பாங்க. நீ என்ன அப்படியா பேசுனேன்? சரி. ஆ, நான் ஒன்று சொல்லவா? ஒரு பிரச்சனை வந்து முடியணும்னா அது எப்படி வேணாலும் முடியும். ஆனால் அது தொடரணும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவன் நினச்சா மாத்திரம்தான் அதை தடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம அலைச்சல் அலையத்தான் வேணும். நேத்து இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். அந்த கடவுள் தான் போய் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சு என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போடு. கடவுளே, நாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ பேசுறோமோ பேசலையோ ஏதோ ஒரு இதுல கூட பேசியிருக்கலாம், இல்ல பேசாமே இருக்கலாம், இது தெரியல எங்களுக்கு. அதுக்கு ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை நம்ம வந்து கேட்டாச்சு, நேர்லையும் கேட்டாச்சு, மனமுறையும் கேட்டாச்சு. அதுக்கு மேல அவங்கள நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் விட்டுறணும். அவங்கள அமைதியா விட்டுட்டா அவங்க யாருக்கிட்ட அவங்க குடும்பத்தார்ட்டையோ எங்கேயோ பேசி ரிலாக்ஸ் பண்ணட்டும்.
யோசிக்கட்டும். அவங்க கடவுளை நிறைய கும்பிடுறவங்க கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவரே இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்கும் போது யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்ப விடு கொஞ்சம், சும்மா விடாம என்னமோ இதுல நடிக்க வைக்க போற மாதிரி ஷூட்டிங் நான் விட்டாலும் கமெண்ட் போடுறவன் விட மாட்டேங்கிறான்ல. சும்மா சும்மா கமெண்ட்ல என்ன நீங்க போட்டு விட்டு போயிருவீங்க. நாங்களடா எல்லாம் பண்ணணும் சொல்லி இப்ப அந்த அம்மாவே அந்த அம்மா எவ்வளவு டீசெண்டா நடந்துச்சு. உங்களோட இதுக்காக நான் பலிக்கேட அவங்கள ஆக்க விரும்பல. நான் காயப்பட்டதுக்கு மருந்து என்னவோ அதை நான் தேடிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்றதுக்காக நான் ஆட முடியுமா? இல்ல நான் போனப்ப வந்தப்ப யாரும் வந்தீங்களா? கரெக்டா ஜென்யூனா போச்சு இல்ல, உனக்கு ஏன் போக தெரியல? அவங்க என்ன உனக்கு சோறு போட போறாங்களா, இல்ல நீ ஜெயிலுக்கு போறோம் மிச்சர் முறுக்கு வாங்கிட்டு தர போறாங்க? ஆளான கிளவி ஏற்றி விட்டு உள்ளதல்லதுக்கே ஒரு பாய் வச்சுட்டு வாங்கி கொடுக்கல, நீ மட்டும் போனாலும் வந்து தள்ளிடுவாங்களா உன்னைய? எவனும் வரமாட்டேன். அப்ப மூடிக்கிட்டு கமெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கமெண்ட்டை படிச்சுட்டு போ. போடுற கமெண்ட் பூரா அதான் வந்தா என்ன பண்றது? அதான் வந்தா போய் போங்கட்டு நல்லா வாயில காலையில. அப்புறம் உள்ளவ நீ எதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ற? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் இப்போ பேஸ்ட் பண்ண வேண்டியதானே? உனக்கு மாத்திரம் ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னைய லைவ்ல தான் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணேனா? டேய் நான் கேட்குறேன்டா, இவ்வளோ பிரச்சனை இங்கதான் இவன் மூளைய வந்து நான் மூளையோட செயல்பட்டிருக்கேன். இத்தனை வருஷம் நீங்க கழுவி ஊத்தாததா இனிமே ஊத்துவேன். நான் ஏன் தெரியுமா ஆஃப் பண்ணேன்? ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் பேசும்போது கீழே நீங்கள் போடுற கமாண்டை வச்சு இந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியுதா நான் சொல்ல வர்றது? கமாண்டில் நீங்கள் என்ன போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கு. கமாண்ட் பாக்ஸை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டா எதை வச்சு கொடுக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? நாங்கள் யாரை பேசினா இந்த இவனை சொன்னேன் மாமா பையனு, இவனை சொன்னேன் கூட்டி கொடுத்தவனு அப்படின்ட்டு போயிடுவேன் நான். கமாண்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்க நேமை போட்டு அதை ரெக்கார்டை எடுத்து தானே இன்னைக்கு பிரச்சனை ஆகுது. கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணு, அப்புறம் நீ ரெக்கார்டை என்ன கூட எங்கே கொடுக்குறேன்னு பார்ப்போம். நான் புத்தியோடு செயல்படுவேன். நீங்கள் போடுற கமாண்ட்னால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன மிஞ்சி போனால் சிங்கப்பூர் போனவன், துபாய் போனவன், இவன்ட்டா போனவன் 1 லட்சம் பேரை பேசுகிறான். இதைத்தானே பேச போறீங்க? அதைத்தான் வருஷம் பூரா பேசுகிறாங்க. இதை வேற எதையும் பேச போறீங்களா? வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஒரு சண்டை நடக்குதா இப்போ எனக்கு அந்த அம்மாவுக்கு நடக்குதா, அங்கே போய் என்ன பண்ணீங்க? மா இந்த புரோக்கரையும் அந்த கருப்பியை விட்டுறாதீங்க போட்டு தள்ளுவீங்க. என்கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க? நீ அந்த அம்மாவை தானே பேசுற, டே புரோக்கர் நீ அந்த அம்மாவை தானே பேசுறேன்னு கமாண்டை பார்த்தா அந்த அம்மா பேரோ போட்டு தள்ளுறீங்க. நீங்க போட்ட பேரோ போட்டாதான் எங்களுக்கு வில்லங்க. நான் அங்க யாரையும் சொல்லலை, யாரையும் குறிப்பிட்டு பேசல, யார் பேரையும் மென்ஷன் பண்ணல, அதுக்குரிய ஆதாரமும் இல்லை. சரியா? நான் தான் சொல்லியிருக்கல, மெயின் ஆஃப் பண்ணா வர்ற கரண்ட் நிக்க போகுது. கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்லவா, நான் ஒன்று செய்கிறேன்னா அர்த்தத்தோடு தான் சரி. நீங்கள் என்ன லைக் தானே போடான்னா டிஸ்லைக்கை தக்கிட்டு போயிட்டே இரு. கமாண்ட்னால அம்மன் சொல்லி பிரயோஜனம் இருக்கா? இல்லை வியூஸ் போகாமல் இருக்கா? நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்தாங்க இது சாப்பிட்டது 15-20K போயிருக்கு, காலையில் போட்டது 15K போயிருக்கு, வியூஸ் போகாமல் இருக்கா? நான் பேச வர்ற வார்த்தை நானும் கமாண்ட் ஆஃப் பண்ணிடுவா? ஆஃப் பண்ணி வை, வில்லங்கமே அதுதான்டா. சரி ரைட். நீ உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இந்த வடிவேலு திருடி ஒரு வீட்டுக்குள்ள திருடி என்ன பண்ணியிருப்பேன், டேய் அடையாளம் தலையாம முழாப்படி போடும்பேன். அந்த லூசுக்காவது என்ன பண்ணுவேன், வடிவேலு கவட்டு வரைக்கும் போட்டு வச்சிருவேன். அதே மாதிரி தான் நமக்கு கமாண்ட் பாக்ஸ் முழாப்படி அங்கிருந்து இங்க வரைக்கும் தூவி வச்சிருக்கோம். அர்த்தம் புரியுதா உனக்கு? புரியுது. கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டா எவங்கிறது எவனுக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. போய் தொலைங்க. எதுக்கு உட்காந்துக்கிட்டு நான் ஒண்ணு அழிக்கிற அழிக்கிற வேலையை விட்டுவிட்டு மொத்தத்துக்கே அதை மூடுவிழா போட்டுறணும். ஆஃப் பண்ணு. மீடியா தானே என்ன 8 நிமிஷம் நம்ம உலக பேச்சே மணிக்கணக்கா பேசுவான். ஆமா, அந்த ஒரு புறனையே 8 நிமிஷம் பேசி போட்டுவிடு. ஒரு 2K கம்மியா போனா கூட பரவாயில்ல. 2K கம்மியா போதும், ஜாஸ்தியா தான் போதாங்க. கமாண்ட் போடணும்லங்கிற கடுப்புல வீடியோனாவது கேட்பாங்க. நீங்க வர்ற குரூப்பே கமாண்ட பார்க்கத்தானே. அதை தான் சொல்றேன். கமாண்ட படிச்சுட்டு போயிடுவாங்களே, உனக்கு அப்படி வியூஸ் போகும். கரெக்ட். வீடியோ பார்த்தா தான் வியூஸ், கமாண்ட பார்த்தா வியூஸ் கிடையாது. கமாண்ட ஆஃப் பண்ணு, வீடியோக்குள்ள வந்து பாக்கட்டு என்ன பேசுறோம்னு சொல்லி அவ்வளவுதான். போடாங்கிட்ட இவன் படிக்கலடா, இவங்கிட்ட பால்வாடி பக்கத்து போய் ஒளிஞ்சு சோறு ஓசியில் தின்ட்டு வந்தவன். எனக்கு இந்த மெத்தட் தெரியாம போயிருச்சு. அதனால தான் நீ இப்படி இருக்க. இப்போ கமாண்ட்னால தான்ப்பா நம்மளுக்கு வர வேண்டிய அந்த பண உதவிகளும் பலவது நின்றதுக்கு காரணம். கமாண்டுக்குள்ள போனா என்ன போடுறாங்க, இவங்களுக்கு பண உதவி செய்யாதீங்க, இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க. சரி, இவங்க ஒரு குரூப்பு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நம்ம, நான் ஏன் அதே நைட்டி, நீ ஏன் அதே சட்டை, ஏன் அதே வாடகை வீடு? சொல்லு. சொந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். ஏன் காரு அதே இத்துக்குண்டா கட்ட 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 கட்டன்னு காரு மிதிக்கிறேன் என்னமா ஆசிலேட்டர்லாம்ல, அதை மிதிக்கிறேன் கண்ட்ரோல் இல்லை. நாங்கள் ஏன் 12 மணி நேரம், ஏன்டா 8 மணி நேரத்தில் போகிற சென்னைக்கு 12 மணி நேரம் போயிருக்கோம். ஏன்னா வண்டி அப்படி போட்டு அடிச்சு தள்ளி நகட்டியாச்சு. 12 மணி நேரம்னா கிளச்சில இருந்து காலை எடுத்தாதானே, கிளச்சை மிதிக்க ஆக்சிலேட்டர். நாங்கள் லட்ச சம்பாதிக்கிறோம்னு நீங்க வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நினைச்சா நான் போய் புது வண்டி வாங்க முடியாது. ஹோண்டா சிட்டி காரு நம்ம சாதனா மாதிரி இறக்கி இருக்கலாமே. நான் வாங்கி
ஏன் அவளை எதுக்கு நொட்டுறா? அவ கஷ்டப்படுறா, அவ சம்பாதிக்கிறா. சரி, கருப்பு டைரக்டர் மாதிரி அவரு ஹோண்டா சிட்டி தானே வச்சிருக்காரு. யாரையுமே உதாரணம் காட்டாத. ஆ, நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு உதாரணம் காட்டு. சரி. என்ன வாங்கினாலும் அவங்கவங்க உழைச்சா தான் டியூ கட்ட முடியும், அவங்கவங்க உழைச்சா தான் வாங்க முடியும். முதல்ல இந்த அடுத்தவங்க நான் அடுத்து தார் கார் வாங்க போறேன். தார். முதல்ல மோர குடி, அப்புறம் தார் கார் வாங்கலாம். அதுதான் என்ன உள்ளதுல விலை உயர்ந்த கார். சொல்றேன்னா, நாங்க நினைச்சா இப்ப கூட கார் எடுத்து ஓட்டலாம். இந்த டூ வீலர் கூட ஒண்ணு சொல்லவா? கடவுள் மேல சத்தியமா, முருகன் மேல ஆணையா 3000 ரூபாய் நான் தான் கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட் செலவு, இனிஷியல் பேமெண்ட் கூட கிடையாது. டாக்குமெண்ட் செலவு என்ன, இவருனா கொஞ்சம் அடிச்சு புடிச்சு இந்த வேலையை பார்த்ததுனால கொஞ்சம் ஒரு 3 ரூபாங்கிற இடத்துல ஒரு 1500 ரூபா, ஒரு 2 ரூபான்னு அடிச்சு பேசுவாரு. டாக்குமெண்ட் காசு மட்டும் தான் நாங்க கொடுத்துருக்கோம். 1 ரூபா கூட வண்டிக்கு கொடுக்கல. ஏன் உங்களுக்கு 2 வண்டி நீங்க கேட்கலாம். இந்த மசாலாவை நம்பி சரி எனக்கு வேணுமே வண்டி எடுக்க. மசாலா வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி அரைக்க நான் தான் போறப்ப வேணாங்கிறேன்ல. ஆட்டோ போகணும், 100 ரூபா ஆகும். சரி திடீர்னு இவருக்கு முடியலையப்பா, பெரிய இந்த அம்மா மசாலா மகாராணி அப்படியே வண்டியிலேயே போய் தான் ஆரம்பிக்கவா மல்லித்தூள்ல திரும்பி? இருந்து திரும்பி ஆரம்பிக்கவா? என்னது மசாலா நான் இப்ப ஆர்டர் எடுக்கவா? வேணாம் தாயே விடு. அப்ப மூடி ஏற்கனவே எங்க வாழ்க்கையே பெரிய என்னால மசாலாவில் போய்கிட்டு செய்யாமலாம் இருக்கு. கிடையாது. ஆ, சரி என்ன இப்போதைக்கு இருக்கிற ஒரு டிப்ரெஷனை நான் குறைக்கணும்னு இருக்கேன். என்னை இப்படிதான் உசுப்பேத்தி எல்லாம் பண்ற நீ. நான் வேணாம், நான் அடுத்த அப்ப கட்டது என்ன, சர்டிபிகேட் வாங்கினதெல்லாம் வேஸ்டா கோபால். அதெல்லாம் ஒரு வருஷம் செல்லும் கோபால். சரி, வருஷம் நான் ரிலீவ் பண்ணி அதெல்லாம் நீ ஓனோட உடனே ஆரம்பிப்பா பாரு தற்பெருமைய. இப்ப கூட என் தங்கச்சி வந்து மசாலாலாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் ஆர்டர் கையில இருக்கு ரெடியா. நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். அந்த பெருமையெல்லாம் பேச மாட்டேன். ஆ, 2 பேரும் கொடுத்தாங்க, 2 பேரும் காசு நேத்தே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? இந்த இதெல்லாம் எனக்கு வேணாம். சரி, எவ்வளவு போட்டீங்கன்னு சொல்லி சிக்கா தங்கை கௌரிக்கும் உன் சம்பந்திக்கும் போட்டு விட்டேன். எப்ப ரிட்டர்ன் நான் எப்ப போட்டியா? அரைக்கிறேனோ அப்ப நான் காசை கொடுங்க. சரி எனக்கு வேணாம், யாரோட காசு 1 ரூபா கூட எனக்கு வேணான்னு நேத்து தான் போட்டு விட்டேன். சரி, எனக்கு அதுக்கு ஏன் நான் எடுக்கணும்னா எடுக்க முடியாது, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க. இல்லப்பா எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, தம்பி காலேஜ் போற வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். நமக்கே இல்லையா, அப்புறம் எப்படி நான் ஆர்டர் எடுக்கிறது? ஆமா. நமக்கு நம்ம எங்க வீட்டுல இருக்கு குழம்பு மசாலா? வச்சாதானே. நம்ம தான் பாதி நாள் ஹோட்டல்லே தின்றுறோமே. பாதி நாள் அப்புறம் ஓட்டத்திலே எதுக்கு? இருக்கணும் சொல்லு, ஹோட்டல்ல திங்கிறோம் சொல்லாத, ஓட்டத்திலே இருக்கணும் சொல்லு. 15 நாள் ஓட்டம், 15 நாள் ஹோட்டல். சரி சரியா போச்சு 30 நாள். மூடு. என்னைக்கே ஒரு நாளைக்கு கருவாட்டு விட்டா குழம்பு அளந்து அது இதுன்னு. தள்ளுவேன். சரி 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 சரிடா 10 மணி வீடியோக்கு வருவேன் பாருங்க. சரி வைங்க.